Hi everyone. So இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. எல்லா வீடியோல சொல்றது ஒண்ணே தான். முக்கியமான வீடியோ. சரி, இப்போ பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் முடிச்சிட்டீங்களா அப்படினு கேட்டு ஒரு நாள் பேசியிருந்தோம். நேத்து பப்ளிக் எக்ஸாமுக்கு அந்த 5 நாள் இடைப்பட்ட 5 நாள் வந்து நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணலாம்னு பேசியிருந்தோம். இந்த வீடியோ எதுக்கு சார் அப்படினு கேட்டிங்கனா பிராக்டிகல் எக்ஸாமுக்கு நீங்க போறீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட், ரெண்டாவது பிராக்டிகல் எக்ஸாமுக்கு எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கீம், பிராக்டிகல் எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் சாருங்களே சொல்லுவாங்க. பெருசாக நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ரெண்டாவது நிறைய சேனல்ஸில் போட்டுட்ருக்காங்க, சூப்பர்பாக இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் ஆல்சோ ப்ராக்டிக்கலுக்கு அவன் நல்லபடியாக அவங்க சொல்கிறத கேட்டு பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 4ஆம் தேதி வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி முடியும் உங்களுடைய உழைப்பை நீங்கள் ஹைப்பாக பண்ணணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் 8 to 10 hours கண்டிப்பாக படிக்கணும். நேற்றே அதுக்கான வழிமுறைகளை நான் போட்டுட்டேன். இப்போது அந்த 500+ எடுக்க முடியுமாங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்கும். பாசிபிளா அப்படின்னு கேட்டிருந்தேன். அது பாசிபிளா அப்படின்னு கேட்குறதுக்கு கண்டிப்பாக என்னென்னா உங்கள் மனசாட்சியிலையும் ஒரு கேள்வி இருக்கும். 500+ எடுக்கலாமா? நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க 300 தான் எடுத்திருக்கேன், நான் வந்து 450 எடுக்க முடியுமா? நீங்கள் அதிலே தோத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் 300 மார்க்லேருந்து 500 மார்க் போகிறது என்ன பெரிய விஷயமா? நீங்கள் 300லேருந்து 450 நினச்சாலே தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். எய்ம் ஹையர், அப்போ தான் நீங்கள் ஓரளவுக்காவது கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த மார்க்கை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், எவ்வளோ கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். நான் காலையிலேருந்து வீடியோ நான் வந்து ஒரு 3 நாளாக வீடியோ போட்டிருக்கேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அதுக்கான சார்ட் வீடியோ, பிளான் ஷார்ட் வீடியோ. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும், இவ்வளோ முடிச்சா இவ்வளோ தான் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அருமையாக நம்ம போட்டிருக்கோம் 3 சப்ஜெக்ட்டுக்கும். அதேமாதிரி பயாலஜிக்கு நான் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ எனிவே நீங்கள் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நான் வந்து கோவத்தில் தான் இருக்கேன் உங்கள் மேலே. இந்த கோவத்தினால உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் எனக்காக ஒரு விஷயம் பண்ணுவீங்களா அப்படின்னு தெரியல. 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி முடி உங்களுடைய ஹோப்பை, உங்களுடைய திறமையை, உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வெளிக்கொண்டு வந்து கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவீங்க. நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புகிறீங்களா? நான் நம்புகிறேன். ஸோ மோட்டிவேஷன் சொல்லி நான் பேசலை, இருக்கிற ரியாலிட்டியை நான் சொல்கிறேன். சாரி, இருக்கிற ரியாலிட்டியை நான் யதார்த்தமாக சொல்கிறேன். அது நீங்கள் எப்படி நினச்சிங்களோ நினச்சிக்கோங்க. ரியாலிட்டி என்னென்னா கொஷின் பேப்பர் மாடரேட் ஈஸி அப்படி தான் வரும், தவிர ரொம்ப டஃப்பாக வராது. நீங்கள் படிக்காமல் போனால் அது பேர் டஃப்பு. ஸோ பப்ளிக் எக்ஸாம் 2023ல் 500+ பாசிபிளா? தமிழில் கொட்டை எழுத்தில் போடுறீங்களே, நான் உள்ளே வந்து பார்த்தா 500 எடுக்க முடியுமான்னு பார்த்தா நீங்கள் வேறு என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாது. நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ படிச்சிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த 500+ வரும். புரிஞ்சுதா? தமிழில் நீங்கள் எல்லாத்துலேயுமே சராசரி ஒரு 80க்கு மேலே இருக்கணும். ஒரு 75க்கு மேலே ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் ஒரு சப்ஜெக்ட் 90க்கு மேலேயாவது இருக்கணும். அது கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் அடிச்சுக்கோங்க. தமிழ், இங்கிலீஷை பாருங்கள். அதுக்கப்புறம் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் தரம் கண்டிப்பாக ஒரு 80, 85, 90+ எடுப்பீங்கன்ட்டு காட்டுங்க. அப்போ தான் அந்த 500, 550க்குள்ளே 550 தாண்டியில் வரும். புரியுதா? அண்ட் ஆல்சோ நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பிளென்டி ஆஃப் டைம் படிக்கிறீங்க, ஆனால் வந்து ட்ரௌசியாக இருக்குது, ஐ மீன் தூக்கம் வருது, என்ன பண்ணுறது, தூக்கம் வருது, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுது, டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, நான் வந்து வெளியே போகிற ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு படிக்க பிடிக்கல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் சொல்கிறீங்க. டிஸ்ட்ராக்ஷன் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒன்று தான். நான் வந்து ஒரே ஒரு டிப்ஸ் தான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து 7 hours தூங்கி ஆகணும். 8 hours, அட்லீஸ்ட் 7 hours. ஒன்று, நிறைய தண்ணி குடிங்க. மினிமம் 2 liters பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ குடிக்கிறீங்கன்னு. தண்ணி குடிக்க காலையில் எந்திரிச்சு ஒரே ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், நீங்கள் 500 மார்க் எடுத்துடலாம். இதைத்தான் நான் தமிழில் சொல்லியிருப்பேன். ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், 500 மார்க் எடுத்துடலாம் அப்படி நினைங்க. ஒரு விஷயம் என்னென்னா, காலையில் எந்திரிச்சு, மார்னிங் எந்திரிச்சு பல்லு விளக்கினதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் ஆயில் புல்லிங், உங்களுடைய கோகனட் ஆயில் எடுத்து ஒரு 2 கரண்டி எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு கொப்பளிச்சுட்டு துப்புனீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் காகுல் பண்ணி துப்புனீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணி குடிச்சிக்கிட்டு, சுடுதண்ணி வார்ம், அதாவது உங்களுக்கு ஏற்றளவு ஹீட்டில் குடிச்சிக்கிட்டு சம்பனங்கால் போட்டு உட்காந்து ஒரு பாயிலையோ அதுலேயோ இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் பாருங்கள், அந்த பொசிஷனில் படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த டேவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த 10 hours படிக்கிறதுக்கு கண்டிப்பாக அது உதவியாக இருக்கும். ஒன்று.
ரெண்டாவது ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். நான் எல்லாருமே சொல்கிறது நீங்கள் சொல்கிறீங்க சார், சாக்லேட்ஸ் வேண்டாம், பிஸ்கட்ஸ் வேண்டாம் சார், அது இல்லாமல் என்னால் படிக்க முடியாது சார். சாப்பாடு சாப்பிடுங்க, ஒரு லிமிட்டாக சாப்பிடுங்க, அதுவும் சாப்பிட்டாலும் தூக்கம் வரும். அப்போ என்ன சார் சாப்பிட்றது? கண்டிப்பாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம், வால்நட்டு எடுத்துக்கங்க சார். அதெல்லாம் வாங்க காசு இல்லை சார். அதாவது இப்போதைக்கு நம்ம இந்த ஒரு 10 நாளில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். 10-15 நாளில் எஃபெக்டிவாக நம்ம கொண்டு போகணும்ல, அதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். அது காசு இல்லைனாலும் சொல்லாதீங்க. எவ்வளவோ லட்சம் கிட்டே நம்ம படிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம் சரிங்களா. ஆனால் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு நீர்ச்சத்து உள்ள ஆகாரமாக எடுத்துக்கோங்க. தயவு செய்து கீரை எடுத்துக்கோங்க, ரசத்தை எடுத்துக்கோங்க. பிளென்ட்டியாக நீங்கள் வந்து மசாலா ஐட்டம் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் தான் அந்த தூக்கத்துக்கும் நெஞ்செரிச்சலுக்கும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அந்த மந்தத்தன்மைக்கும் காரணம். ஸோ பிஸ்கட்ஸ், மைதா மாவு ஐட்டம் எதுவுமே வேண்டாம். பரோட்டா சாப்பிட்றது எதுவுமே வேண்டாம். தயவுசெய்து உங்கள் லைஃப்பில் சில சேஞ்சஸ் வர்றதுக்கு இந்த ஒரு 10-15 நாள் ஒரு ஐயப்ப சாமிக்கு மாலை போட்ட மாதிரி மாறிடுங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக ஒரு விரதம் தான் அது. கண்டிப்பாக அப்போ தான் உங்களால் 500+ பாசிபிள். ஸோ எவ்வளோ போர்ஷன்ஸ் படிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த 10 மணி நேரம் நீங்கள் உட்காரணும்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். முக்கியமாக டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. உங்கள் ஃபோன் உங்கள் கையில் இருக்கக்கூடாது. ஃபோன் நோண்டி முடிச்சிட்டியா, ஓகே. நீங்கள் பிரேக் போகிறியா, அந்த டைமில் உங்கள் ஃபோனை பாரு, தப்பே கிடையாது. பிரேக் போகிறியா, அம்மா கிட்ட பேசுகிறே பேசு. பிரேக் போகிறியா, அந்த டைமில் நீ போய் டிவி பார்க்குறே பாரு. உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு. ஒரு 2 மணி நேரம் படிக்கிறியா, அதுக்கு தான் நான் கொடுத்த ஷெட்யூல் பார்த்துருங்க. நேற்று போட்ட ஒரு வீடியோவில் பாருங்கள், 2 மணி நேரம் கழிஞ்சு ஒரு பிரேக் விட்ருப்பேன். எதுக்கு? நீங்கள் போயிட்டு சாப்பிட்றதுக்கும் குளிக்கிறதுக்கும், ரெண்டாவது வீடியோஸ் பார்க்குறக்கும், ஏதாவது டிவி பார்க்குறக்கும் உதவும். ஸோ தட்ஸ் இட். ஸோ தேங்க்யூ. இதுக்கு மேலேயும் நான் அட்வைஸ் பண்ண நீங்கள் கேட்பீங்களான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். காலையில் சொன்ன பார்த்தீங்களா ஒரு விஷயத்த, அது நீங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சு பண்ணணும். அப்போ தான் காலையில் எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் படிச்சுட்டு திரும்ப ஒரு இதை பண்ணிவிட்டு பிரேக் எடுத்துக்கிட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் தூங்கிடாதீங்க, நைட்டு தூங்குங்க. ஏன்னா பகலில் தூங்கினீங்க நைட்டு தூக்கம் வராது. ஓகேவா? தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு இருட்டான இடத்துல படுக்கும்போது தான் நமக்கு வந்து சில ஹார்மோன்ஸ் வந்து தூக்கத்தில் சுரக்கிற ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். நிறைய யூடியூபர்ஸ் சொல்லிட்டாங்க. அப்படி சுரக்கும் போது தான் ஞாபக சக்தியும் அதிகமாக இருக்கும். ஞாபக சக்தி அதிகமாகும்போது தான் நமக்கு படித்தது மறக்காது. இப்போ புரிஞ்சுதான் எல்லா விஷயத்துலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு ஒரு நைட்டு உட்காந்து படித்தா நான் மார்க் எடுத்தாலும் நினைக்காதீங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. நாளைக்கு பிளென்டி ஆஃப் வீடியோ வரப்போகுது. ஸோ இன்னையோட எல்லாமே முடிஞ்சு. ப்ராக்டிக்கலுக்கு ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே நல்லபடியாக பண்ணுவீங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. எனக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்பி இந்த வீடியோவை முடிக்கிறேன். பண்ணுவீங்களா? காலையில் மட்டும் எனக்காக அந்த ஒரு 5 o'clock நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன். நீங்கள் எவ்வளோ பேர் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், பார்க்கலாம். தேங்க்யூ.